ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேகி பென்சில். இது மேகி பாக்கெட்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ராயிங் வரையலாம், அதாவது நார்மல் பென்சிலுக்கும் இந்த மேகி பென்சிலுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, எப்படி இது ட்ராயிங் வரைய யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கலாம். இது போதும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் இந்த சீவலை ரோஜா பூ மாதிரிலாம் செஞ்சு விளையாடுவோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை எப்படி ரோஜா பூ மாதிரி வச்சு செய்வோம். ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் நேராக ட்ராயிங் வரைய போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பஞ்ச் பாபில் பேபி பேட்ரிக் நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐஸ் வரையலாம். ஓகே, இப்போ ஐஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ள நம்ம ஒரு கண்ணு சின்னதாகவும் ஒரு கண்ணு பெருசாகவும் போடுறோம். இன்டென்ஷனலாக தான் நான் ஒரு கண்ணு சின்னதாகவும் ஒரு கண்ணு பெருசாகவும் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும். அதுக்காக ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணு ரெடி ஆயிடுச்சு. உள்ள நீங்கள் சும்மா இப்போதைக்கு வேணால் ஷேடோவும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு மட்டும்தான். ஓகே, கண் இப்போ ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம உடம்புக்கு போயிடலாம். உடம்பு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம இதை வரைவோம். ஓகேங்களா? ஆனால் எக்ஸாக்டாக முக்கோண ஷேப் இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஒரு ஸ்டார் ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். அதே சமயம் வாயும் வயிறும் சேர்ந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு வரைகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது வாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேடாக இருக்க மாதிரி வரைகிறோம். சேடாக இருக்க மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேபி பேட்ரிக்கு டைப்பர் போட்டிருப்பாங்க. ஸோ டைப்பர் நீங்கள் போடுறதுக்கு நம்ம அதோட முழு உருவத்தையும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கீழே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு டைப்பர் வரைஞ்சிருங்க. டைப்பர் இந்த மாதிரி
இந்த இடத்துல கொக்கி போடுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு எம் ஷேப்பில் நம்ம இங்கே இப்படி வரைகிறோம். ஓகேங்களா? அதில் ஒரு ஊக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பின்னு வந்து நம்ம வரைஞ்சிடறோம். ஓகேங்களா? இதுக்கு இல்லை ஜாயின் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதுக்கு கை வந்து வரையலாம். கை வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி முக்கோணத்தை கொஞ்சம் வளைஞ்ச முக்கோணம் மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு கை மட்டும் வரைஞ்சா போதும். ஒரு கை பின்னாடி இருக்கிறதா நம்ம அசம்ஷன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் முக்கோணம் இங்கே எப்படி நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இந்த மாதிரி வரையணும். முக்கோணமே வந்து பார்த்திங்கன்னா கர்வ்டாக வந்து வரையணும். கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம பாடி ஷேப் வந்து முக்கோணம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் வளைவுகள் இருக்கும். ஸோ நம்ம அப்போ அதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வரையணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சாச்சு. இப்போது இங்கே ஒன்று அதே மாதிரியே வரையணும். ஏன்னா 2 கால் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். ஸோ 2 கால் கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து நம்மளுக்கு பேபி பேட்ரிக் வந்து ரெடி. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது டைப்பருக்கு பதிலாக ஒரு சட்டை போட்டு விடுறது, இல்லை நீங்கள் இந்த பால் டப்பா பக்கத்தில் வந்து பால் டப்பா வச்சுக்கிறது, இந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்கள் ட்ராயிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது என்னென்னா, இந்த மேகி பென்சில் வந்து நல்லா வரையுது, ஒரு அவுட்லைனுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த நிப்பு வந்து உடையிறதுக்கான சாத்தியங்களும் இது காட்டலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிப்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி தட்டுறேன் அப்படின்னு. ஸோ இந்த மேகி பென்சிலை வச்சு நம்மளால் நல்லாவே ட்ராயிங் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ கம்பேர்ட் டு நார்மல் பென்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேகி பென்சில் வந்து உங்களுக்கு இதோட லெவலுக்கு இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அவுட்லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி கலர் அடித்து ரோஸ் கலர் அடித்து நீங்கள் பிளாக் மார்க்கரில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ட்ராயிங் வந்து எஃபிஷியண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நான் ட்ராயிங் பண்ணல. பட் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் நான் இந்த வீடியோவை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அதில் வந்து நான் இதை எப்படி கலர் பண்ணுறேன், இதோட அவுட்புட்டை வந்து நான் அந்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெகநாத் கேலரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலினாலும் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை திருத்திக்கிறேன். ஏதாவது என் வாய்ஸ் வந்து சரியாக உங்களுக்கு கேட்கலையா, இல்லை எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், you can tell it in comment section. Thanks for watching. Let's see in another video. Bye everyone.